119 சங்கீதம் 41 முதல். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்தில் நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். தலைகளை தாழ்த்தி 119 சங்கீதம் 18 வசனத்தை நம்முடைய ஜெபமாக நாம் சொல்லுவோம். கர்த்தாவே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளுக்காக நாம் ஆண்டவரை போற்றுவோம். இன்று வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே சங்கீதக்காரன் ஒரு 4 விதமான ஒரு அனுபவத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஒன்று, சங்கீதக்காரனின் ஜெபம். இதற்கு நான் தலைப்பு கொடுக்கும் பொழுது சங்கீதக்காரனின் என்ற அந்த பதத்தை வைக்காமல் ஒரு விசுவாசியின் ஜெபம் என்றே வைத்துக்கொள்வோம். ஏனென்றால் இன்று அது நமக்கு உரியது. இன்று நம்மோடு அது பேச வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த விசுவாசியின் ஜெபம் என்பதில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பெயரை வைத்து கொள்ளலாம். அல்லது என்னுடைய ஜெபம் என்று நீங்கள் எழுதி வைத்து கொண்டால், நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் இன்னும் உங்களோடு பேச முடியும். இங்கே சங்கீதக்காரனின் ஜெபம் என்ன? முதலாவது அவர் கேட்கிறார் பாருங்க. 119 சங்கீதத்தில் 41 வசனம், கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. முதலாவது அவருடைய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, என்னை ரட்சித்து கொள்ளும், என்னை மீட்டு கொள்ளும், எனக்கு விடுதலையை தாரும் என்று கேட்கிறார். ரட்சிப்பு எல்லாம் நம்முடைய குணாதிசயங்களினால் கிடைப்பதல்ல, நம்முடைய நீதியினால் வருவதல்ல. வேதம் சொல்லுகிறபடி விசுவாசத்தினாலே தேவனுடைய கிருபையை கொண்டு நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ ஆண்டவரின் ரட்சிப்பு அவருடைய தயவின்படியே தனக்கு கிடைக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் இங்கே வேண்டுகிறார். தன்னுடைய நீதியான குணாதிசயங்களை எல்லாம் அவர் இங்கே முன்னே எடுத்து வைக்கவில்லை. ஆண்டவரே, உங்க தயவும் ரட்சிப்பும். அப்போ எதனால் ரட்சிக்கப்படுகிறோம்? அவருடைய தயவு, அவருடைய பேரன்பு, அவருடைய கிருபை. அது இல்லை என்றால் இந்த உலகத்திலே ரட்சிப்பு என்பது இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதின் ஒரு அடையாளம் ஆண்டவருடைய தயவு நம்மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது இருக்கிறது. அவருடைய கிருபை இருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட முடியலை? இன்னைக்கு ரட்சிப்புனா என்னென்னு தெரியாமல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவரே, உம்முடைய தயவும் ரட்சிப்பும் எனக்கு வேண்டும் என்ற ஒரு முதல் ஜெபம். இரண்டாவது அவருடைய ஜெபம் என்னன்னா, 43 வசனத்தில் அது வெளிப்படுகிறது. என்ன ஜெபம்? சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதேயும். அதாவது அவர் சொல்லுகிறார், உம் வார்த்தையை என் வாயில் எப்பொழுதும் வையும் என்று சொல்லுகிறார். இதற்கு முந்தைய பகுதியில் பார்த்தோம் அல்லவா, என் இருதயம் உம்முடைய வார்த்தையால் பலப்பட வேண்டும், என் உணர்வுகள் உம்முடைய வார்த்தையால் பலப்பட வேண்டும் என்று தன்னுடைய ஒவ்வொரு நிலைகளும் ஆண்டவரின் வார்த்தையால் பலப்பட வேண்டும் என்று சொன்ன சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய நாவுகள் உம்முடைய வார்த்தையால் பலப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாய், என்னுடைய உதடுகள் உம்முடைய வார்த்தையால் பலப்பட வேண்டும். எனவே தான் சங்கீதக்காரன் 34 சங்கீதத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் நான் ஆண்டவரை துதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இருதயத்தின் நிறைவினால என்ன செய்யும்? வாய் பேசும். இங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை என் வாயில் வையும் என்று அங்கே கேட்கிறார். எதற்காக வார்த்தைகளை வாயில கொண்டு வைக்கணுமா? அதுக்கு சில காரியங்கள் இங்கே சொல்கிறார். 2 காரியங்களை 42 வசனத்தில் பாருங்க. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லுவேன். சரியான உத்தரவை சொல்ல, சரியான பதிலை சொல்ல. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வேதனைகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தீமைகள், நம்மை நிந்திக்கிறவர்கள், இவர்களுக்கு சரியான பதிலை சொல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை என் நாவில் வையும் என்று கேட்கிறார். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய சரியான பதில் என்ன? நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு என்ன பதிலடி கொடுக்க வேண்டும்? சொல்லுங்க. எனக்கு தெரிந்த ஒரு போதகர் உண்டு.
அவர் இந்த வேத வசனங்களை அதிகமாக படிப்பார். எதற்காக படிப்பார் என்றால் வேத வசனங்களை வைத்து சண்டையிடுவதற்கு. வேத வசனங்களை வைத்து சண்டையிடுவதற்கு. ஒருத்தன் பேச போனால் வேத வார்த்தையை வச்சு சண்டை போடுவார். சண்டை போடுவதற்காக வேத வசனங்களை படிக்கிறவர்கள். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ஆவிக்குரிய சண்டை என்று சொல்வார்கள். என்ன சண்டை? ஆவிக்குரிய சண்டை, வசன சண்டை, அப்படி தானே? வசன சண்டை இடுவார்கள். மத்தேயு 10:19 சொல்லுகிறது, உங்களுக்கு நிந்தனை ஏற்படும் பொழுது நீங்கள் அதிகாரிகளுக்கு முன்பதாக அல்லது உங்கள் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இந்த உலகத்தில் நிற்கும் பொழுது நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம். பேசுவது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் உங்களை சரியாக நடத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்தேன், அவருடைய விசாரணையின் நேரத்தை பார்த்தேன். அங்கே ஒரு பெரிய ஒரு போதனையை ஆண்டவர் கொடுக்கவில்லை. கொடுத்தாங்களா? நிந்தனைக்கு மத்தியில் அவர் நிந்திக்கிறாங்க. நீ தேவதூஷணம் சொல்லுகிறாய் என்று சொல்லுகிறார்கள், நீ சட்டத்தை மீறிவிட்டாய் என்று சொல்லுகிறார்கள், நீ தேவனுக்கு எதிரி என்று சொல்லுகிறார்கள், உன்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு லெக்சரர் அங்கே கொடுக்கலை, ஒரு பெரிய போதனை கொடுக்கலை. என்ன ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர் அந்த நேரத்திலே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே, ஒன்றும் சொல்லவில்லையே. அங்கே ஆண்டவர் சொன்ன காரியம் என்னது? ஆம் இல்லை என்ற பதில் தான். ஒரு முறை கன்னத்தில் அடிக்கிறான், ஏன் என்னை அடித்தாய், இவ்வளவுதான் பதில், வேற ஒன்றும் செய்யலை ஆண்டவர். ஆனால் அவர் சொன்னதெல்லாம் எங்கே இருக்குது? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இருக்கிறது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே. அப்போ நான் யோசித்தேன், நம்ம அங்கே சங்கீதக்காரன் கேட்கிறான், என்னை நிந்திக்கிறவர்களுக்கு நான் சரியான உத்தரவு சொல்வதற்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை என் நாவிலே வையும். நம்மை நிந்திக்கிறவர்களை சபிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நம்மளை யாராவது ஒருத்தர் நிந்திச்சு கஷ்டப்பட்ட உடனே வாயில் வந்தபடியெல்லாம் கொட்டி தீர்த்துருதோம். வசனங்களை சொல்லி ஆண்டவரே இப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் நம்ம சொல்ல விரும்புகிறோம். ஆனால் மற்றவர்கள் நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு நாம் சாபத்தை கொடுப்பதற்காக, தீமையை கொடுப்பதற்காக இங்கே நாவிலே வார்த்தைகளை வையும் என்று சங்கீதக்காரன் கேட்கவில்லை. சரியான வார்த்தை என்றால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஸ்தேவானை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஸ்தேவான் என்ன சொன்னார்? அவரை கல்லறிவதற்கு ரெடியா நிற்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவங்கள்ட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணாரா? இல்லை, வரலாற்றை சொல்லுகிறார். வரலாற்றை சொல்லி அன்றைக்கு அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் மாறினார்கள், இன்றைக்கு நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. எந்த தீர்க்கதரிசிகளை நீங்க குற்றப்படுத்தல, எந்த தீர்க்கதரிசிகளை நீங்க தண்டிக்கல, நீங்க ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக கல்லறியும் பொழுது அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும். ஒரு காரியத்தை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே சரியான உத்தரவு சொல்ல உம்முடைய வார்த்தைகளை என் நாவிலே வையும். இரண்டாவது இங்கு எதற்காக சொல்லுகிறார் என்றால், அந்த பகுதி சொல்லுகிறது 46ஆம் வசனம் பாருங்க, நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். இரண்டாவது, இந்த வார்த்தைகளை என் நாவிலே வையும், இந்த வார்த்தைகளை என் உதட்டிலே வையும் என்று சங்கீதக்காரன் சொன்ன இரண்டாவது அர்த்தம் தெரியுமா? நான் வெட்கப்படாம எல்லாருக்கும் முன்னால உண்மை அறிக்கை பண்ண வேண்டும். வெட்கப்படாம யாருக்கு முன்னால? ராஜாக்களுக்குன்னா அதான் இருக்கிறதுல இந்த உலகத்திலே உயர்வான அதிகாரம். அப்போ உயர்வான அதிகாரத்தில் இருக்கிற எந்த மனிதனுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பயப்படாமல் உம்முடைய வார்த்தைகளை நான் பேச வேண்டும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு ராஜாக்களுக்கு முன்பாக தைரியமாய் நின்றார். மோசே ராஜாவுக்கு முன்பாக தைரியமாய் நின்றார். தானியேல் ராஜாவுக்கு முன்பாக தைரியமாய் நின்றார். பவுல் அப்போஸ்தலன் ராஜாவுக்கு முன்பாக தைரியமாய் நின்றார். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் வெட்கப்படாமல் தைரியமாய் எல்லோருக்கும் உம்முடைய சாட்சியை நான் அறிவிக்க வேண்டும். இதோடு இன்று முடித்துக் கொள்வோம்.